போச்சுடா, இதுக்கு வாங்காமே இருந்திருக்கலாம். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம யுவா ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்போம் வாங்கி. ஸோ அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன், மறக்காம பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய அளவில் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கான சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னென்ன பண்ணன்றதா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன தான் டிவியே பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாருமே மனசில் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்டையோ இல்லை ஹோமையோ இல்லை ரூமையோ நம்ம வந்து ஹோம் தேட்டராக மாற்றணும், தேட்டர் மாதிரி மாற்றணுன்ற ஆசை இருக்கும். அது மாதிரி நிறைய நானும் சர்ச் பண்ணி கேட்டு அது மாதிரி நிறைய விதமான ரிவ்யூ பார்த்து நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு ஒரு பட்ஜெட்டில் 9,000 அந்த மாதிரி உங்களுக்கு சம்திங் இருக்கும் ஆன்லைன் இதோடைய ப்ரைஸ். நான் ஆஃபரில் ஒரு 8,500 மாதிரி வாங்கினேன். ஸோ இதுலையுமே உங்களுக்கு 1 இயர் வாரண்டின்றது வந்துடும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாமே இந்த பட்ஜெட்டில் இந்த இதில் வர எல்லாருமே சர்வீஸ் வந்து அந்த அளவு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. அட்லீஸ்ட் இதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவது இருக்கும்னு தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதுவே நீங்கள் இப்போ டிவி வாங்குறீங்கன்னா லோக்கல் சர்வீஸ் சென்டரில் அது மாதிரி கொடுத்து உங்களால் சர்வீஸ் பண்ணிக்க முடியும், வீட்டுக்கு வர வச்சுமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்க முடியும். பட் இதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை தான் எனக்கும் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டிவியில் என்ன பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னா, டிஸ்பிளே பிரச்சனை வந்தால் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாத்திர காஸ்ட் எங்கேயும் இருக்கும், நம்ம அப்படியே கொடுத்துருவோம். அதே மாதிரி இதுலேயுமே எனக்கு டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் ஆச்சு. என்னடா இதில் டிஸ்பிளேவா? ஆமாம், இது வந்து ஒவ்வொரு ப்ரொஜெக்டர் டைப் வந்து மாறும். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் பாருங்க. மொத்தம் 4 டைப்பில் இருக்குது. டிஎல்டி ப்ரொஜெக்டர், லேசர் ப்ரொஜெக்டர், எல்சிஓஎஸ் ப்ரொஜெக்டர்ஸ், அதுக்கப்புறம் 3 பேனல் எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ நீங்கள் இருக்கிறதுலே வந்து பட்ஜெட்டில் வாங்கினோன்னா கண்டிப்பாக எல்சிடி ப்ரொஜெக்டர் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த யுவா ப்ரொஜெக்டர். அதே மாதிரி நான் கரெக்டாக 1 இயர் முடிஞ்சிருச்சு, நான் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேன்றது அதுவே தான் வந்துச்சு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் சின்னஸாக வர ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே பெருசாக வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்துச்சு பிளாக் கலரில். ஸோ வந்து ஆக்சுவலாக இது மொபைல் டிஸ்பிளேமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சின்ன டாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகும். அதே மாதிரி தான் இதுவும் ஆச்சு. எனக்கு அப்போவே இந்த டவுட் பார்த்தா இந்த டிஸ்பிளே தான் ப்ராப்ளம் அப்படின்னு. அதே நேரத்தில் போலரைஸ்ட் ஃபிலிமும் இஷ்யூஸ் ஆகலாம். ஏன்னா ஹீட்டுனாலே அந்த மாதிரி போலரைஸ்ட் ஃபிலிம் ஒரு சைடில் பிளாக் ஆகும். இது மொபைலுக்கும் இந்த இஷ்யூஸ் வந்து சேமாக தான் வரும், பட் ரொம்ப ரேராக தான் வரும். இதில் வந்துருக்குன்றப்போ நான் பேசிக்காக ரொம்ப லைட் தான் யூஸ் பண்ணுவேன், அதிகமாகலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி எதுவுமே 1 இயரில் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. 1 இயர் கரெக்டாக முடிஞ்சு 1 மாதம் ஆகுது, அப்போ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு தாட்டாக இருக்கும், 1 இயர் முடிஞ்சிருச்சு இல்லை, வாரண்டி முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னுவீங்க. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் 1 இயர் இது வச்சுருக்கீங்க, இல்லை வாரண்டிலேயே உங்களுக்கு இருக்குது, வாங்கி 1 மாதம் தான் ஆகிட்டு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இது வாரண்டியில் கிளைம் ஆகாது. ஏன்டா கிளைம் ஆகாது? வாங்கி 1 மாதம் தான் நான் இது கிளைம் பண்ணிக்கலாமே, நீ தான் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவுமே இருக்குது. ஆக்சுவலாக இதோட ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ்க்கோ ரிப்பேருக்கோ நீங்கள் பெங்களூர் அனுப்பணும். ஸோ அதில் என்ன இது அனுப்பிக்கலாம், சர்வீஸில் கிளைம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னா கிடையாது, இது வாரண்டியில் வராது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல இது எப்படி வந்து நீங்கள் சர்வீஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய யுவா ப்ராஜெக்டர் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க, எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. செகண்டு, இதோடைய இன்வாய்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட்டில் வாங்கினா அதோடைய அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதோடைய இன்வாய்ஸ் இருக்கும், அதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணும், இது மாதிரி இங்கே இஷ்யூ ஆகிடுச்சு, டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அதில் தான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்னு போட்டிருந்தேன், அவங்க ரிப்ளை பண்ணாங்க. உங்கள் இமேஜ் எல்லாம் பார்த்து அவங்க ப்ராஜெக்டர் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் ஒரு 600 ரூபாய் ஆகும், பட் சர்வீஸ்க்கு இந்த நோட்டை படிக்கன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அந்த மெசேஜ் அனுப்புறப்போ எந்த இன்வாய்ஸும் அனுப்பல, வாரண்டி இருக்கா இல்லையானு கூட நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இதை அனுப்பிட்டாங்க. அந்த சொன்ன நோட்டை பாருங்களேன், டஸ்ட் ரிலேட்டடான ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாலோ, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பாட் ஏதாச்சும் இருந்தாலோ, இல்லை ப்ரௌன் பேச்சஸ் ஏதாச்சும் உங்கள் டிஸ்பிளேல இருந்தாலோ, அதுக்கடுத்து இந்த பவர் ரிலேட்டட் போர்டு இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பிளாக் பேச்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது எதுவுமே வில் நாட் பி கவர்ட் அண்டர் த வாரண்டின்னு போட்டிருக்காங்க. சிம்பிளாக இதை படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ரொஜெக்டரை வாங்கிக்கோ, எந்த சர்வீஸ் ஆனாலும் சரி காசாக கொடுத்து தான் பண்ணணும், நான் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோவில் கேட்டிங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, சர்வீஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அவங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு. நீங்கள் ஒன்று டிக்கெட் ரைஸ் பண்ணலாம், இல்லை அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அதில் டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ண முடியும். இல்லை 3வது ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ண முடியும். அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி தமிழ் கஸ்டமர்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த தமிழ் இருக்காங்க, நம்ம பெங்களூர் தான், ஸோ தமிழ்லேயே உங்களுக்கு நான் பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வழியாக சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டேன், சர்வீஸும் ஆகிடுச்சு. வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஏன்னா இதோடைய ஸ்பேரோ இல்லை மற்றதுமே வெளியே உங்களுக்கு கிடைக்காது, இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிறேன். சர்வீஸ் பண்ணதுக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜஸாக 800 கிளைம் பண்ணுறாங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் 600 டிடிசி கொரியரில் தான் போடுறாங்க. அடுத்து எல்சிடி ரீப்ளேஸ்மெண்ட் டிஸ்பிளே சொன்னோம் இல்லையா, அது 2000. இதில் போலரைஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு 500 சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3900 சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வருது உங்களுக்கு. இந்த அமௌண்ட்டை பே பண்ணி அவங்க பார்கோடு தருவாங்க, யூபிஐயும் தருவாங்க. அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டு
அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இது மாதிரி அனுப்பின பின்னாடி தான் அவங்களுடைய அடுத்த ஆப்ஷனே கொரியர் ஆப்ஷன் அதெல்லாம் பேக் பண்ணி வரும். இதுக்கு மொத்தம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 13 நாள்லேருந்து 15 நாள், மேக்ஸிமம் 20 நாள் கூட ஆகலாம் நீங்கள் அந்த ப்ரொஜெக்டர் ப்ராப்பராக ரெடி ஆகி உங்கள் கையில் வர்றதுக்கு. பட் இதுலேயுமே ஒரு பிரச்சனை நடந்துச்சு சர்வீஸ் ஆகிட்ட பின்னாடியும். என்ன அப்படின்னா அங்கே பிளாக் டாட்ஸ் நிறையா இருந்துச்சு டிஸ்பிளேல. நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு பிளாக் டாட்ஸு கருப்பான புள்ளிகள்ன்றது அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அங்கங்கே இருந்துச்சு. நான் திரும்பவும் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி இது மாதிரி பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பிளாக் டாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அப்படிங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டுட்டோரியல் வீடியோ அனுப்பி நீங்கள் இது மாதிரி ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சரியாகும்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. எனக்கு இதில் ஒரு கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா அவங்க டிஸ்பிளேவை மாற்றினாங்க, ஓகே சர்வீஸ் சார்ஜர்னு சொல்லிட்டு சார்ஜஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே நம்ம பே தான் பண்ணுறோம். இந்த விஷயத்த அவங்க ஏன் செக் பண்ணலை, ப்ராப்பராக ஏன் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கல, செக் பண்ணாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. நான் சொல்கிற மாதிரியே இந்த பட்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியும். எங்கே பிளாக் இருக்கோ அதை உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அந்த பிளாக் டாட்டுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இருந்தாலும் இதை அவங்க கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக அதை சரி பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் பே பண்ணுறோம். ஒரு சர்வீஸை முடிச்சிட்டப்பனால அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட ஒரு ப்ராப்பராக செக் பண்ணாமல் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் என்னத்தான் சொல்கிறதுனே தெரியல. அதே மாதிரி இப்போ பண்ணுற லென்ஸ் கிளீனிங்ன்றது ப்ராப்பராக நீங்கள் குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு இருக்கிற டஸ்ட்டு க்ளீன் ஆகும். இதுக்காகன்னு கிடையாது, நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் இது மாதிரி எல்சியில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் பர்டிகுலராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு செகண்ட்லையுமே உங்களுக்கு அந்த ஏர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே க்ளீன் பண்ணோம். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆண்ட்ராய்டு வாங்கலாமா இல்லை இந்த ஸ்க்ரீன் சைஸை பெருசு பண்ணலாமா, எவ்வளோ இன்ச்சுக்கு பண்ண முடியும், அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கும். சிம்பிளாக வந்து ஒரு 150 to 200 இன்ச் வரையும் ஒரு நல்லா தான் தெரியுது. அதுக்கப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் கிடையாது, நார்மல் ப்ராஜெக்ட் தான். உங்களுக்கு வேணும்னா ஃபயர் ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கேற்ற செப்பரேட் வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஏமாறுறது 4Kன்றாங்கன்னு, அப்படி கிடையாது. 4K சப்போர்ட் பண்ணோம், பட் வந்து இது அந்த ரெசல்யூஷன்றது 1080p தான். சரிடா, ஃபைனலாக என்ன சொல்கிறேன், உன்னுடைய ஒப்பீனியன் சொல்லு. இந்த ப்ராஜெக்டரை வாங்கலாமா வேண்டாமா, ஒரு 8.5 கிட்ட வருது, இந்த ப்ரைஸ்க்காக வாங்கலாமா அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சர்வீஸு உண்மையாக ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ப்ரொஜெக்டர் 8.5 வருது, சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பாதி அமௌண்ட் வருது. ஒரு ப்ரொஜெக்டர் இப்போ எனக்கு என்னுடைய கணக்கிலே வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் 1 இயர் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரொஜெக்டரை. 1 இயருக்கு கிட்டத்தட்ட half of the amount மறுபடியும் பே பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 8.5 கிட்ட இருக்குது, இன்னைக்கு டேட்டில் 8.9 கிட்ட இருக்குதுன்னா நான் மேலே ஒரு 4K பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 12,500 13,000 வருது. இப்போ அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ அதிகம். ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டாலே அதோடைய எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மறுபடியும் அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எனக்கு 8.5 தான் எனக்கு பட்ஜெட் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பெஸ்ட் ப்ராஜெக்டரை சொல்லுங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டரை உங்கள் லிஸ்டிங்ஸில் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு ஈகேட்லாம் உங்களுக்கு காம்படிஷனாக இருந்தாலும் அதில் சர்வீஸ்ன்றது இல்லவே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் அட்லீஸ்ட் சர்வீஸ்ன்றது இருக்குது. பாதி அமௌண்ட் உங்களுக்கு லிஸ்ட் தான் ஆகுது, இருந்தாலும் சர்வீஸ் சப்போர்ட்ன்றது இருக்குது. ஸோ அவங்க வேணால் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்போ புதுசாக எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ண மாட்டேன். இதை விட ஒரு பிராண்டட் ப்ராஜெக்டரையோ இல்லை ரொம்ப நாள் வர்ற மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நான் போவேன். அதுதான் என்னுடைய சஜஷனாகவும் இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.